அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மதியத்துக்கு மேலே தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி மணத்தக்காளி கீரை சாம்பாரும் மாங்காய் பச்சடியும் வச்சு ரொம்ப சிம்பிளாகவே லஞ்சை முடிச்சாச்சு. நேற்று பேங்க்கு போயிருந்தப்போ அஸ்கர் பார்த்திங்கன்னா தள்ளுவண்டியை பார்த்துட்டு எனக்கு பானிபூரி வேணும்னு ஒரே அடம் வாங்கி கொடுக்கல. இன்றைக்கி ஒரு கப் கோதுமை மாவுக்கு அரை கப் ரவை போட்டும் பானிபூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு இயரிங்ஸ் தொலைஞ்சு போச்சு, வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி டைம் இருந்தனால கடைக்கு போயிட்டு அப்படியே அஸ்கரையும் கூட்டிகிட்டு கொஞ்சம் இயரிங்ஸ் வளையல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி மசாலா பூரி தான் செய்ய போகிறேன். குக்கரில் பட்டாணி உருளைக்கிழங்கையும் வேக வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி, வெங்காயம், இஞ்சி, வெள்ளைப்பூடு, அப்புறம் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாலாம் பைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு நல்லா வெந்து மசிச்சு விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றி ஒரு 2 விசில் வச்சதுக்கப்புறம் தாளிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றி கொஞ்சம் கரம் மசாலா, மிளகா பொடி இதெல்லாம் ஊற்றி தாளித்தோம்னாலே மசாலா ரெடி ஆயிரும். பூரி ஃபஸ்ட்டு உப்பவே இல்லை, அப்புறம் நல்லா மேலே அமுக்கி விட்டதுக்கப்புறம் நல்லா உப்பெல்லாம் வந்துச்சு. இன்றைக்கி வீட்டில் மிச்சம் இருந்துச்சு, அதை வச்சு தான் டெக்கரேட் பண்ணி மசாலா பூரி சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வெள்ளம்